إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடும் பிரார்த்தனைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்காக கற்றுத்தந்த பிரார்த்தனைகள். இதில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதில் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற அந்த அம்சமும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் முதல் பிரார்த்தனையாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய நசாயில 5475 இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ரி வ அஊது பிக மினல் கில்லதி வத்தில்லதி வ அஊது பிக அன் அஸ்லிம அவ் உஸ்லம. யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஏழ்மையை விட்டும் நன்மைகள் நலவுகள் குறைவதை விட்டும் வத்தில்ல இழிவை விட்டும் வ அஊது பிக அன் அஸ்லிம அவ் உஸ்லம நான் அநியாயம் செய்வதை விட்டும் பிறரால் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். இந்த பிரார்த்தனையில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விடயங்கள், இதில் 5 விடயங்கள் காணப்படுகின்றன. அதில் முதல் விடயமாகவே ஏழ்மையை, வறுமையை விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னிறைவு, எப்படி அவன் தன்னிறைவோடு வாழ வேண்டுமோ, அந்த போதுமென்ற மனப்பான்மை அவனிடம் இருக்க வேண்டுமோ, அதே போன்று வறுமை என்ற நிலைக்கு அவன் சென்று பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த நிலையெல்லாம் உருவாகிவிடக்கூடாது. எனவே அவன் தனது கண்ணியத்தை காத்து கொள்ள வேண்டும், கௌரவத்தை காத்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே ஒருவன் தனது வாழ்க்கைக்கு தேவையானவைகள், தனது வாழ்வுக்கு தேவையானவைகள் அவைகளை பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுவது, அல்லாஹ்விடத்தில் ஒருவன் செல்வத்தை என்ன செய்யலாம், பிரார்த்திக்கலாம். அதாவது பேராசையின்றி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறது, ஒருவர் செல்வத்தையும் பிரார்த்திக்க முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துவாக்கல்ல இரண்டாவதாக ஒரு துவாவை பார்ப்போம். இந்த துவாவை பொறுத்தவரையில் அபூ பக்ரா இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அபூ தாவூதில் 5090 இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் இதை நாம் காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. இதிலும் பல விஷயங்கள் இந்த பிரார்த்தனையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி, லா இலாஹ இல்லா அன்த். இதில் முதலில் இந்த துவாவில், அதாவது ஆரோக்கியத்தை கேட்பது, ஒருவர் எனது உடலுக்கும் எனது செவிகளிலும் எனது பார்வையிலும் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பது. வணக்கத்துக்குரியன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ், நான் உன்னிடம் குஃப்ரை இறை நிராகரிப்பை விட்டும், அதே போன்று ஃபக்ர் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். கபருடைய வேதனையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த சிறந்த பிரார்த்தனை. எனவே இதை நாம் காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதி வர வேண்டிய ஒரு சிறந்த பிரார்த்தனை. எனவே ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பது
ஆஃபியத் என்பது மிக உயர்ந்த ஒரு செல்வமாக இருக்கிறது. அதே போன்று வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த வாசகம் லா இலாஹ இல்லா அன்த், இது பல துஆக்களில் நீங்கள் வருவதை பார்க்க முடியும். அதன் பிறகு அல்லாஹ்விடத்தில் இறை நிராகரிப்பை விட்டும், அதே போன்று ஃபக்ர் ஏழ்மையை விட்டும், கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவது. திரும்பவும் லா இலாஹ இல்லா அன்த் என்பது அந்த பிரார்த்தனையில் இறுதியாக இடம்பெறுவதையும் பார்க்கின்றோம். எனவே இது நாம் இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடிய இரண்டாவது பிரார்த்தனை. அதே போன்று வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய பிரார்த்தனைகளில் மூன்றாவது இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரியில் 6368வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. இந்த துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸலி வல் ஹரம் வல் மஅஸமி வல் மக்ரம் வமின் ஃபித்னத்தில் கபரி வ அதாபில் கபர் வமின் ஃபித்னத்தின் நாரி வ அதாபின் நார் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் ஃபக்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இதில் நாம் பார்க்கின்றோம், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவைகளை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள்? சோம்பேறித்தனத்தை விட்டு, முதுமையை விட்டு, பாவங்களை விட்டு, கடனை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அதே போன்று கபரில் குழப்பங்களை விட்டும், கபருடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். நரகத்தின் குழப்பத்தை விட்டும், நரகத்தின் அதாபை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அதே போன்று செல்வத்தில் உள்ள ஃபித்னா, அந்த செல்வத்தில் உள்ள அந்த குழப்பங்கள், அந்த ஷர்ரிலிருந்து, அந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடியிருக்கிறான். அதே போன்று ஏழ்மையிலுள்ள அந்த ஃபித்னா, ஏழ்மையிலுள்ள அந்த ஃபித்னாவிலிருந்தும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அதே போன்று தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்கிறாங்க. எனவே ஃபக்ர், அந்த வறுமையுடைய குழப்பம், ஒருத்தருக்கு வறுமை ஏற்பட்டு விட்டால் என்னென்ன எப்படியான குழப்பங்கள் எல்லாம் அதில் ஏற்படும். எனவே அந்த குழப்பங்களிலிருந்தெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருப்பதை பார்க்கிறோம். எப்படி செல்வத்தில் அந்த செல்வம் உள்ளவர்கள் அதனுடைய ஃபித்னாக்களுக்கு உள்ளாகுவார்களோ அந்த ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பு தேடுவது, அதே போன்று வறுமையுடைய ஃபித்னாவிலிருந்தும் என்ன செய்வது? பாதுகாப்பு தேடுவது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதில் நாம் மற்றொரு துஆவை பார்ப்போம். இதில் நாங்கள் இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய நான்காவது துஆ, இது இரவில் தூங்கச் செல்லும் போது ஓத வேண்டிய ஒரு சிறந்த துஆ. இதிலும் இந்த வறுமையை விட்டு நாம் பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வ ரப்பல் அர்த் வ ரப்பல் அர்ஷில் அஸீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன் நவா வ முன்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான் அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆஹிதும் பினாசியத்திஹி அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷை வ அன்தல் ஸாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷை வ அன்தல் பாத்தினு ஃபலைஸ தூனக ஷை இக்தி அன்னத்தைன வ அக்னினா மினல் ஃபக்ர். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிமில் 7061வது எண்ணில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. எனவே இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அர்ஷின் அதிபதியே, எங்கள் இறைவா, அனைத்து பொருட்களின் அதிபதியே, விதைகளையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்க செய்பவனே, தௌராத், இன்ஜீல், ஃபுர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே, அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவற்றின் முன்னேற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய். அனைத்தினுடைய அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கின்றன. யா அல்லாஹ், நீயே ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் வேறு எதுவும் இல்லை. உனக்கு முன்னர் வேறு எதுவுமே இல்லை. அவன் தான் யாவற்றையும் படைத்தவன். நீயே இறுதியானவன், உனக்கு பின்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே மேலானவன், உனக்கு மேல் வேறு ஒன்றும் இல்லை. நீ அந்தரங்கமானவன், உன்னை விட மறைவானது எதுவும் இல்லை. எமது கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. வறுமையிலிருந்து காத்து எம்மை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக. மிக முக்கியமான வார்த்தைகள். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வறுமையிலிருந்து காத்து எம்மை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக. அந்த துவாவை நான் கேட்குறதுக்கு முன்னால்
கடனையும் சேர்த்து வருகிறது. அதுக்கு முன்னர் அல்லாஹுவை பற்றி பிரஸ்தாபிக்கக்கூடிய, அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த வார்த்தைகள் நிறைய இடம்பெறுவதை பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான். ஒரு துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு முக்கியமான அடிப்படை தான் அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த வார்த்தைகள். எப்படியான வார்த்தைகளை கொண்டெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவை புகழ்ந்திருக்கிறார். எனவே நாங்கள் பார்க்குறோம், இரவில் பலர் தூங்கச் செல்லும் போது அவர்களுக்கு தூக்கமே வருவதில்லை. காரணம், அவர்களுடைய வாழ்க்கை செலவுகள், கடன், வறுமை, இப்படி பல பிரச்சனைகள். எனவே இவ்வாறான அழகிய வழிகாட்டல், இரவில் தூங்கச் செல்லும் போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் இந்த துஆவை ஓதி வருவது என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது. எனவே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய 4வது துஆ. 5வது துஆவை பார்ப்போம். இந்த செய்தி நசாயில 1347 வரக்கூடிய ஒரு செய்தி. அபூ பக்ரா நஃபீ இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய இறுதியில் ஓதி வந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். இந்த 3 விஷயங்கள் தான். அல்லாஹ் இறை நிராகரிப்பை விட்டும், வறுமையை விட்டும், கபருடைய வேதனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நாம் இதை தொழுகையுடைய இறுதியில் ஓதி வருவது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். எனவே தொழுகையில் கேட்கும்போது இன்னும் அந்த துஆ என்ன, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமான தொழுகையில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அவ்வளவு சிறந்தது. எனவே நாம் தொழுகையில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இறுதியாக இந்த துஆவை நாம் என்ன செய்வது, ஓதுவது. ஏன்னா தொழுகை என்பது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதில் நாம் 6வதாக இறுதியாக ஒரு துஆவை பார்ப்போம். இந்த துஆவை பொறுத்தவரையில் இது ஹாக்கிமில் 1944 வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை அறிவிக்கிறார். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புக்லி வல் ஹரமி வல் கஸ்வதி வல் கஃப்லதி வல் ஐலதி வல் தில்லதி வல் மஸ்கன وأعوذ بك من الفقر والكفر والفسوق والشقاق والنفاق والسمعة والرياء وأعوذ بك من الصمم والبكم والجنون والجذام والبرص وسيء الأسقام என்று வரக்கூடிய இந்த துஆ பல விஷயங்கள். உண்மையில் நாங்கள் துஆவை மரணமிட்டு ஓதி வர வேண்டிய ஒரு துஆ. யா அல்லாஹ், நான் உன்னிடம் இயலாமையை விட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டு, கோழைத்தனத்தை விட்டும், கஞ்சத்தனத்தை விட்டும், முதுமையை விட்டும், கடின உள்ளத்தை விட்டும், அலட்சியத்தை விட்டும், ஏழ்மையை விட்டும், இழிவை விட்டும், தாழ்வை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் வறுமையை விட்டும், இறை நிராகரிப்பை விட்டும், பாவங்களை விட்டும், சத்தியத்துக்கு முரண்படுவதை விட்டும், நயவஞ்சகத்தை விட்டும், விளம்பரத்தை அமல்கள் என்ன செய்கிறது, பிறருடைய விளம்பரத்துக்காக செய்கிறது, விளம்பரத்தை விட்டும், அமல்கள் மட்டுமே சமூக சேவையை கூட இதில் வரும், விளம்பரத்தை விட்டும், முகஸ்துதியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னும் செவிட்டுத்தன்மையை விட்டும், ஊமைத்தன்மையை விட்டும், மனநோயை விட்டும், தொழுநோயை விட்டும், வெண்குஷ்டத்தை விட்டும், கெட்ட நோய்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை விட்டு என்ன செய்கிறாங்க, பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த தலைப்பில், அதாவது வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய துஆக்கள் என்ற இந்த தொகுப்பில் பல விடயங்கள் அந்த ஹதீஸ்களில் உள்ளடக்கப்பட்டிருப்பதை பார்க்குறோம். பாதுகாப்பு தேட வேண்டிய பல விடயங்கள் அதிலே இடம்பெறுவதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் இந்த துஆக்களை நாம் மரணமிட்டு ஓதி வருவது. இது சில சந்தர்ப்பங்களோடும் தொடர்பு இருக்கிறது. காலை மாலை உடைய துஆக்களில் ஒரு துஆ பார்த்தோம். அதே போன்று இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னர், தொழுகையில் இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர், அதே போன்று பொதுவாகவும் வரக்கூடிய துஆக்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான துஆக்களை நாம் மரணமிட்டு ஓதி வரும். நமது ஏழ்மையை, வறுமையை நாம் முறையிட வேண்டியது படைத்த ரப்பிடம்.
மக்களிடம், மனிதர்களிடம் அல்ல. சிலர் என்ன செய்கிறது, தங்களுடைய வறுமையை கஷ்டங்களை மக்களிடம் முறையிட்டுக் கொண்டிருக்காத தவிர படைத்த ரப்பிடம் முறையிடுவதில்லை. நாம் அதையெல்லாம் படைத்த ரப்பிடம் முறையிட வேண்டும். அவன்தான் நிச்சயமாக அவற்றை என்ன செய்யக்கூடியவன், தீர்த்து வைக்கக்கூடியவன். அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் படைத்த ரப்பிடமை முறையிட வேண்டும். அவனோட நமது தொடர்பை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனவே துவா பிரார்த்தனை என்பது ஒரு முஃமினுடைய வாழ்வில் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு விடயம். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துவாக்களை மனனமிட்டு உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஓதி வருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.